நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெளியேறியிருந்தேன். வெளியேறின நாள் தொட்டே தாவேகாவினர் ரொம்ப ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில். இப்போது நானும் எப்படியாவது தாவேகா தலைவர் ஏதாவது வாய் வார்த்தை மூலியமாகவோ இல்லாட்டி கண்டன அறிக்கையாவோ வந்துட்டு வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் வெளியிடுற மாதிரி தெரியல. இதுக்கப்புறமும் அவர் வெளியிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். திமுக தலைமைக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருந்தேன். அவங்க அதான் பெரியார் அவர்கள் வலியுறுத்தின மாதிரி பெண்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் எந்த ஒரு இடத்துல தன்னோட சுயமரியாதை இழந்திருக்காங்களோ அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட குரல் என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே போங்க, நாங்கள் இருக்கோம். லீகலான ஆக்ஷன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரியோஸோடது ரொம்ப ஆபாசமான கருத்துக்கள், அநாகரிகமான அரசியல் விமர்சனங்களை எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகமான விவாதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஐடியாலஜிக்கலாக கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்து கேள்விகள் எழுப்புகிறோம் தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் கிட்ட நிர்வாகிகள் கிட்ட அப்படின்னா எங்களுக்கு திருப்பி வர பதில் வந்துட்டு ஆபாசமான வார்த்தைகளும் அவதூறான கருத்துகள் மட்டும்தான் வருது. கருத்தியல் ரீதியாக யாருமே ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை. ஸோ அநாகரிகமாக எப்படி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கலாம்.